வெல்கம் டு இடியம் அகாடமி. யூஜிசி நெட்டுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 40 டேஸ் நம்ம கிட்ட இருக்கு. எப்படி பேப்பர் 1, பேப்பர் 2 நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். பேப்பர் 1 மார்க்ஸ் நம்ம கண்டிப்பா நம்ம யூஜிசி நெட் கிளியர் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேப்பர் 1க்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்லயும் நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 1 ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் பாருங்க. பேசிக்ஸ் ரிவிஷன் வீடியோஸும் இருக்கும். அதையும் பாருங்க. கூடவே இன்னும் ஸ்ட்ரக்சர்டா இன்டெப்தா படிக்கணும்னா நமக்கு எடியம் ஆப் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுல செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுல எல்லா யூனிட்ஸோட கம்ப்ளீட் வீடியோஸ் கூடவே டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸ் கொடுத்துருக்கோம். செப்பரேட்டா டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் ஆல்மோஸ்ட் 600 பிளஸ் எம்சிக்யூஸ் இருக்கும். பிஒய்க்யூ சிபிடி மோட்ல பண்ணி பார்க்க முடியும். சிபிடி மோட்ல நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வளரும், டைம் மேனேஜ்மெண்ட் வளரும், கண்டிப்பா ரீடிங் ஸ்கில்ஸும் வளரும். அதுவும் யூஜிசி நெட் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு லெந்தியா இருக்கும். கண்டிப்பா யூஜிசி நெட் கிளியர் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் பிராக்டிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தேவை. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்போ 40 டேஸ் இருக்கேன்னு நினைக்காம கொஞ்சம் சீரியஸா டெய்லி ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு ஷெட்யூல் பண்ணி கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நிறைய பேர் மேம் தேர்ட் டைம் எழுதுறேன், ஃபோர்த் டைம் எழுதுறேன், தேவையே இல்லை. ஒரு தடவை எழுதும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் யூஜிசி நெட் இப்படி இருக்கும். செகண்ட் டைம் கண்டிப்பா நம்ம ப்ராப்பரா படிச்சா கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் ஆக்சுவலா ஈஸி தான். பட் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ யூஜிசி நெட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா யூஸ் பண்ணுங்க. நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ யூஜிசி நெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எந்த டாபிக்ஸுக்கெல்லாம் வெயிட்டேஜ் ஜாஸ்தி, நம்ம இது நிறைய இப்போ வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணதுதான். ஸோ கண்டிப்பா இந்த டாபிக்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது உங்களுக்கான ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஓகேவா? இந்த பிடிஎஃப் நம்மளோட ஆப்ல நம்ம ஃப்ரீ மெட்டீரியலையே அப்லோட் பண்றோம். இது அப்படியே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு டிக் பண்ணிட்டே செக்லிஸ்ட் பண்ணாலும் ஓகே. பட் இந்த டாபிக்ஸ் எதையும் விடாதீங்க. இது ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்க இதுல இன்கேஸ் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணிருக்கோங்க. இதுல எதனா டாபிக்ஸ் படிக்கலன்னா அதையும் படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சிங் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவ் டீச்சிங்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இதுல இருக்கு. அதுலயும் இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங் நிறைய வருது. கொலாபரேட்டிவ் லேர்னிங், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அதே மாதிரி இதுல இருக்கிற ஃபிஷ் பவுல் மெத்தட், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. கொலாபரேட்டிவ் லேர்னிங்ல டீச்சர் கொண்டு வர டூல்ஸ், மெத்தட்ஸ் எல்லாம் அது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடி மாடல், கேக்னே, கான்செப்ட் அட்டைன்மெண்ட், அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 5E மாடல் வந்திருக்கு. ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரியை பொறுத்த வரைக்கும் எதனா ஒரு ஷிஃப்ட்ல கேட்குறாங்க. ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி நமக்கு இருக்கும். அப்புறம் லாங் டேர்ம் மெமரி சில ரிவிஷன்ஸ் வரும். அது கண்டிப்பா எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட்னு இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆன்லைன் டீச்சிங் டூல்ஸ் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காஹூத் இருக்கு. அப்புறமா மைண்ட் மேப்புக்காக வர்றதெல்லாம் இருக்கு. மைண்ட் மேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான டூல்ஸ் இருக்கு. ஓகே. அதுவும் அதே மாதிரி கொலாபரேட்டிவ் லேர்னிங் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இவாலுவேஷன் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுல காம்படன்சி பேஸ்ட் இவாலுவேஷன், அப்புறம் அவுட்கம் பேஸ்ட் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அவுட்கம் பேஸ்ட் எவாலுவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவுட்கம் பேஸ்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாட்லலாம் கூட அவுட்கம் பேஸ்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சிசிஇ, கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். ஓகே. அடுத்தது ரிசர்ச் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எந்த டாபிக் நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எப்பயும் வரும். இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், அதுதான் மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். அப்புறம் சாம்பிளிங்க பத்தின கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், ரிசர்ச் ப்ராசஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இது குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ், மிக்சட் மெத்தட்னு இருக்கும். அதோட ப்ராசஸ் எப்படின்றது. அப்புறம் பிளெஜரிசம் நமக்கு கண்டிப்பா தெரியணும். அதே மாதிரி இது இப்ப கேட்கிற கொஸ்டின், இந்த பிளெஜரிசம் செக் பண்றதுக்கு டூல்ஸ் இருக்கு. அது என்ன? அப்புறம் ரிசர்ச் டூல்ஸ், ரிசர்ச் நம்ம எப்படி அது நம்ம பண்றோம் இல்லையா? ரிசர்ச் ரேபிட்னு இருக்கு, கூகுள் ஸ்காலர் இருக்கு. அது அந்த ரிசர்ச் டூல்ஸை பத்தின ஒரு ஐடியா கண்டிப்பா இருக்கணும். டிஜிட்டல் டூல்ஸ் என்னெல்லாம் இப்ப நமக்கு உதவுது? ஷோத் கங்கா, ஷோத் கங்கோத்ரி, அது எல்லாமே நம்ம ரிசர்ச் பேப்பர்ஸுக்கு நமக்கு தேவைப்படுற ஐசிடி டூல்ஸ். அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்.
அப்புறம் ஹைப்போதசிஸ்னா என்ன? இதுலயே நமக்கு இருக்குது. டைரக்ஷனல் ஹைப்போதசிஸ், நான் டைரக்ஷனல் ஹைப்போதசிஸ்லாம் இருக்கு. அத பத்தின ஐடியா இருக்கணும். ஓகே. அடுத்தது இதுலயே நமக்கு டைப் 1, டைப் 2 இருக்கு. அதுவும் தெரிஞ்சிருக்கணும். டெஸ்டிங், ஹைப்போதசிஸ் டெஸ்டிங், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இது எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு, ஓரளவு என்னால முடியும்னா, இதையும் படிச்சுக்கோங்க. நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ், Z டெஸ்ட் சொல்லுவோம், T டெஸ்ட் சொல்லுவோம், பாராமெட்ரிக் டெஸ்ட், நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். அட்லீஸ்ட் இந்த 5 கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும், நமக்கு ஒவ்வொரு யூனிட்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வருது இல்லையா? ஸோ இங்க இருக்கிற எல்லா டாபிக்ல இருந்தும் ஓரளவு கரெக்ட்டா நம்ம இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, நம்ம கொஸ்டின் பண்ண முடியும் ஆன்சர். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன பொறுத்தவரைக்கும், என்ன பேசேஜ் வீட்ல இருந்தாலும் சரி, அத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எதனா ஒரு புக்ல. இல்லன்னா, நம்மளோட டெஸ்ட் சீரிஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 5 டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் எதனா பிராக்டிஸும் நம்ம இப்ப அப்டேட் பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். PYQஸ்லருந்து. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் CBT மோட்ல பண்ணி பார்க்கணும்னா, கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ் எடுத்து பண்ணி பாருங்க. இல்ல உங்ககிட்ட இருக்க புக்ல இருந்து பேசேஜ் கண்டிப்பா அட்லீஸ்ட் 2 டேஸ் ஒன்ஸ் ஒரு பேசேஜ் சால்வ் பண்ணி பாருங்க. அப்பதான் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். அதுல 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்மகிட்ட 10 மார்க்ஸ் இருக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். நான் பார்த்திருக்கேன். ஒரே 2 மார்க்ஸால UGC நெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதவங்கலாம் கூட பார்த்திருக்கேன். ஸோ சீரியஸா படிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும், டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு நமக்கு. ஃபார்மல் கம்யூனிகேஷன், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் இருக்கும். இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், இன்ட்ரா பெர்சனல் கம்யூனிகேஷன் அது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. இது நெறைய இருக்கு. இதுல டைப்ஸ் ப்ராக்ஸிமிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும். அந்த டைப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கும். லீனியர், இன்டராக்ஷனல், டிரான்சாக்ஷனல் அந்த 3ஆ பிரியும். அதுல சில மாடல்ஸ் வரும். ஒரு ஒரு 8, 9 மாடல் இருக்கு அவ்வளோ. பட் அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பெர்லோ, SMCR மாடல் சொல்லுவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. பெர்லோ, SMCR மாடல். ஓகேவா? அடுத்தது இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னா, மாஸ் மீடியா. மீடியா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல இம்பார்ட்டன்ட். நமக்கு இப்ப இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் டைம் மூவி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கூட கேட்டாங்க. ஸோ இந்த மாஸ் மீடியாவ பொறுத்தவரைக்கும், என் புக்ல இது இல்லையேன்னு கிடையாது. இப்ப நமக்கு இருக்கிற எல்லா நாலேட்ஜுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. மீடியா பத்தின ரிலேட்டட் எல்லாமே தெரிஞ்சிரும். நார்மலா டிஆர்பி பத்தி கூட லாஸ்ட் டைம் கேட்டாங்க. டிஆர்பின்னா என்ன? அத மாரி கூட வரும். ஓகே. ஜெனரல் கொஸ்டின்ஸும் இதுல வரும். இதே மாரி கொஞ்சம் மாஸ் மீடியா தியரீஸ் இருக்கு நமக்கு. கம்யூனிகேஷன் தியரீஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு 2, 3 இருக்குது. காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் தியரின்னு சொல்றதெல்லாம் இருக்கு. அது ஒரு 2, 3 தியரீஸ் இதுல இம்பார்ட்டன்ட். அது மட்டுமாவது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது யூனிட் 4 கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும், புதுசா இதுல எதுவும் ஆட் பண்ண முடியாது. இருக்கிற டாபிக்க கரெக்ட்டா படிச்சுட்டோம்னா போதும். இது மேம் எனக்கு மேத்ஸே வராது மேம்னா கூட, ஆல்ஃபபெடிக் சீரிஸ் கண்டிப்பா பண்ண முடியும் நம்மால. கேலண்டர் நம்ம பண்ண முடியும். ஓரளவு மைண்ட்ல கால்குலேட் பண்ணியே நம்மளால பண்ண முடியும். ரேஷியோ, பெர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் லாஜிக் கொஞ்சம் கத்துக்கோங்க. ஏன்னா, இந்த ரேஷியோ, பெர்சன்டேஜ் நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கும் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஃபிராக்ஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல மேம் எனக்கு மேத்ஸ் எனக்கு வரும்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். எப்பயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் இருக்கும். அதே மாரி அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸும் இருக்கு. லாஸ்ட் டைம் இந்த கியூபோட ஃபார்முலா, கியூபாய்டோட ஃபார்முலா, ஏரியா என்ன, பெரிமீட்டர் என்ன, அதெல்லாம் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியணும். கியூப், கியூபாய்ட், சிலிண்டர், கோன், ஸ்பியர் ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாஸ தெரிஞ்சுக்கோங்க. சின்னதா அந்த சம்ஸ கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணும்னு. அப்புறம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட் இருக்கு. வொர்க் அண்ட் டைம். இது நம்ம இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா ஆல்ஃபபெடிக் சீரிஸ் கண்டிப்பா ஒண்ணு வரும். அத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ரேஷியோ, பெர்சன்டேஜ் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ல வரும். மத்தபடி ஒவ்வொரு ஷிஃப்ட்க்கு மாத்தி மாத்தி வரும். வொர்க் ரிலேட்டட் சம் வரும் ஒருத்தவங்களுக்கு. ஒருத்தவங்களுக்கு ப்ராஃபிட், லாஸ் இந்த டிஸ்கவுண்ட் சம்ஸும் அதே மாரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்ஃபபெடிக் சீரிஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட் சம். மத்தபடி மத்த எல்லாமே ஒவ்வொரு ஷிஃப்ட்க்கு எது வேணா வரும். ஸோ நம்ம மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கணும். ஈவன் ஸ்பீடும் அதே மாரி இம்பார்ட்டன்ட். ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம். அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஈஸியா தான் இருக்கும் மேத்ஸ் சம். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. UGC நெட் பேப்பர் 1 தான் இது. மெயின் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு ஓரளவு நாலேட்ஜ் இருக்கான்னு பார்க்கறது தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும்,
கொஞ்சம் நமக்கு அந்த ப்ரொபோசிஷன்னா என்ன? இண்டக்டிவ் ரீசனிங் என்ன? டிடக்டிவ் ரீசனிங்னா என்னன்றத தெரிஞ்சிருக்கணும். அது ஜெனரல் திங். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன்லேருந்து தெரிஞ்சிருக்கணும் கொஸ்டின். ஓகே. இது ஏஇ, ஐஓ வரும். எது மேட்ச் ஆகும் அதுதான். நெக்ஸ்ட் மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இது நம்ம ரிலேட்டட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். டாபிக் சீரிஸ்ல. லாஜிக்கல் ஈக்குவலன்ஸும் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இது 2மே இம்பார்ட்டன்ட். இதுல எதனா ஒண்ணு கண்டிப்பா நம்ம ஷிஃப்ட்ல வந்துரும். அதுதான். நெக்ஸ்ட் பிரமாணாஸ் இருக்கும். கொஞ்சம் எனக்கு இதுல கம்ஃபர்டபிள் இல்ல மேம். இதுல இந்த இந்த மாரி பிலாசபி, இந்த மாரி சான்ஸ்கிரிட் டெர்ம்ஸ் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் மத்த எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, கடைசியா இத ஒரு ரஃப்பா பார்த்துக்கோங்க. ஓகே. ஈஸியா வந்தா நம்ம விட வேணாம். ஆனா கண்டிப்பா இதுலருந்து 2 கொஸ்டின் வரும். இந்தியன் லாஜிக்க பொறுத்தவரைக்கும். டைப்ஸ் ஆஃப் அனுமானா, எத்துவ பாஷா. ஃபாலசிஸ் இருக்கு. அதே மாரி இதுலயும் ஃபாலசி இருக்கு. ஓகே. இந்த இந்தியன் லாஜிக்லயும் நமக்கு ஃபாலசிஸ் இருக்கும். ஸ்லிப்பரி ஸ்லோப் அந்த மாரி ஃபாலசிஸ் வரும். அதுவும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? சோ நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் இல்ல மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல ஒண்ணு வரும். ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒண்ணு வர வாய்ப்பு இருக்கு. இல்ல ஜெனரலா ஒரு ஸ்டேட்மெண்ட், ப்ரொபோசிஷன் பத்தி கண்டிப்பா வரும் நமக்கு. பிரமாணாஸ் பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். டைப்ஸ் ஆஃப் அனுமானால இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல எத்துவ பாஷால வரும். இல்ல இந்த நார்மல் ஃபாலசிஸ்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் இதுலயும். ஓகேவா? சோ லாஜிக்கல் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் இதுல தான் நமக்கு அந்த 5 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன பொறுத்தவரைக்கும் டேபிள் குடுத்துருவாங்க. 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்ணணும். அவ்வளோதான். பட் இதுல ரேஷியோ அண்ட் பெர்சன்டேஜ் தெரிஞ்சிருந்தா, இதுல நமக்கு 1%, 5%, 10% இந்த 3ம் கண்டுபிடிக்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா 32%, 28%, 49% அந்த மாரி இருக்கும்போது, நம்ம கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பண்ணணும். இப்போ 49 இருந்தா நமக்கு இப்ப 10 கையில இருக்கு. 50% கண்டுபிடிக்கிறது ஈஸி. 1% அத மைனஸ் பண்ணி போடணும். அவ்வளோதான். ஸோ அந்த மாரி ஒரு குயிக்கா பண்ற ஒரு மேத்தமேட்டிக்ஸ் நம்ம கத்துக்கணும். ஓகேவா? இதுல டேபிள் தான் நமக்கு மேக்ஸிமம் குடுக்குறாங்க. சம்டைம்ஸ் லாஸ்ட் டைம் ஒரு 1, 2 ஷிஃப்ட்க்கு மட்டும் பார் கிராஃப்ல குடுத்துருந்தாங்க. பட் டேபிள்ல கண்டிப்பா கத்துக்கோங்க. பார் கிராஃபும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனா இதுக்கும் கண்டிப்பா பிராக்டிஸ் தேவ. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒன் டே பண்றீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கையில இருக்கிற புக்க வச்சு கொஞ்சம் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ பண்ணி பார்த்தா மட்டும் தான் இதெல்லாம் நம்ம குயிக்கா பண்ண முடியும். பட் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா, அப்படியே 10, 10 மார்க் கையில வந்துரும். ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் யூனிட் 8 ஐசிடிய பொறுத்தவரைக்கும், ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எப்பயுமே எதனா ஒரு ஷிஃப்ட்க்கு ஜெனரேஷன் கொஸ்டின் இருக்கும். அடுத்தது சிபியு பத்தின எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் இதுல. எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சிபியூட ஃபங்ஷன் என்ன? எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இன்புட், அவுட்புட் என்ன? ரேம்னா என்ன? ரோம்னா என்ன? எல்லாமே இதுல இருக்கு. ரேமோட இந்த டைப்ஸ்லாமும், இந்த பிராம்னா என்ன? எப்ரோம்னா என்ன? அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஈவன் சிபியு ஸ்கெட்யூலிங் கூட ஒரு தடவ கேட்டிருந்தாங்க. சிபியு பத்தின கொஞ்சம் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நெட்வொர்க்கிங் பத்தி, அதுக்கப்புறம் இந்த ஓஎஸ்ஐ லேயர் பத்தி கொஞ்சம் இந்த நெட்வொர்க்கிங் லேயர் வருது இல்லையா? இந்த 7 லேயர்ஸ் அது கொஞ்சம் லைட்டா ஒரு தடவ பார்த்துக்கோங்க. அப்புறம் மால்வேர் அட்டாக்ஸ் இருக்கிறதுலயே இம்பார்ட்டன்ட். இருக்கிறதுல 1 மால்வேர் அண்ட் சைபர் செக்யூரிட்டி கண்டிப்பா வரும். மால்வேர் அட்டாக். அப்டேட்டடாவும் வரும். இதெல்லாம் இப்ப ரீசென்ட்டா வந்தது. இது நம்ம புக்ல குடுத்துருக்கும்ன்னு சொல்லவே முடியாது. எந்த மால்வேர் அட்டாக் வேணா கேட்கலாம். இப்போ ரீசென்ட்டும் வரும் வாய்ப்பு இருக்கு. அதே மாரி நெட்வொர்க்கிங்க பத்தியும் என்ன ரீசன்ட் திங்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இதுல. ஓகேவா? ரவுட்டர் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். வைஃபை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இதுல. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த லேட்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தையும் இந்த நெட்வொர்க்கிங் லேட்டன்சினா என்ன? டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? அதெல்லாமும். அடுத்தது ஏஐ டூல்ஸ் பத்தின நாலேட்ஜ் கண்டிப்பா இருக்கணும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எம்எஸ் எக்ஸெல் கொஸ்டின் இப்ப நெறைய ஷிஃப்ட்ஸ்ல வருது. எம்எஸ் எக்ஸெல். ஸோ அதுல மேல இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதோட ஃபங்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாலர்னா என்ன? அது என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி வருது. எம்எஸ் வேர்டும் எதனா ஒரு ஷிஃப்ட்ல கேட்கறாங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மேல இருக்கிற இந்த எல்லாத்தையும் நம்ம என்னென்ன பண்ணுது? அந்த ஃபைல் என்ன பண்ணும்? அதுல என்ன இருக்கு? இது எல்லாமே அது தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க. அடுத்தது பவர் பாயிண்டோட அந்த ஃபங்ஷன்ஸ்லாம் என்னன்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் கண்டிப்பா ஒரு மார்க் இருக்கு. டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ். என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்தாங்க? ஓகேவா? அடுத்தது நம்பர் சிஸ்டம்லருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. நம்பர் சிஸ்டம் கண்டிப்பா நானும் வீடியோ பண்றேன். நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா தெரியும். நம்பர் சிஸ்டம்னா பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், டெசிமல்னு இருக்கும். இந்த 4த்தோட கன்வர்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு. இதுல கொஞ்சம் நமக்கு பாயிண்ட்லயும் வர்றது இருக்குது. மைனஸும் இருக்கு.
ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட்டும் இருக்கு. ஸோ நம்பர் சிஸ்டம பொறுத்தவரைக்கும் நார்மல் கன்வர்ஷன் நமக்கு இருக்கு. பாயிண்ட் வச்சு வர்றது 0.263 அந்த மாரி பாயிண்ட் வச்சு வர டெசிமல்ஸ் இருக்கு. நெகட்டிவ்ல குடுக்கறது இருக்கு. அப்புறம் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட். இது மட்டும் கத்துக்கோங்க. அப்புறம் பைனரி அடிஷன், டெசிமல் அடிஷன் அது இருக்கு. ஆக்டல் அடிஷன் இந்த மாரி. இது இன்னும் நான் பண்ணலன்னா, நம்ம பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, நம்ம நம்பர் சிஸ்டம் கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கோம். அத ஒரு தடவ பார்த்துக்கோங்க தெரிஞ்சிரும். ஸோ, இதுதான் நமக்கு யூனிட் 8 ஐசிடிய பொறுத்தவரைக்கும் ஜெனரேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நெட்வொர்க்கிங் கண்டிப்பா. அப்புறம் சைபர் மால்வேர் ஓகே. சைபர் அந்த எல்லாமே. சைபர் அட்டாக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏஐ டூல்ஸ் பத்தி கொஞ்சம், எம்எஸ் எக்ஸெல் பத்தி, டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் நம்பர் சிஸ்டம். இதுக்குள்ளருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் யூனிட் 9 பிடிஇ பீப்பிள் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் ரிசோர்ஸஸ் எனர்ஜி ரிசோர்ஸஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரெனிவபிள் அண்ட் நான் ரெனிவபிள். எதெல்லாம் ரெனிவபிள், எதெல்லாம் நான் ரெனிவபிள். அதே ஃபர்ஸ்ட் என்வைரன்மென்டல் பொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ரெனிவபிள், நான் ரெனிவபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பொல்யூஷன பத்தினது எல்லா பொல்யூஷனும் தெரிஞ்சிருக்கணும். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் மெயினா. அது மட்டும் இல்லாம நமக்கு வாட்டர் பொல்யூஷன் எடுத்தா அதுல இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஹார்ட் வாட்டர்னா என்ன? சாஃப்ட் வாட்டர்னா என்ன? அதெல்லாமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் லேக்ஸ பத்தின கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. வாட்டர்ன்னு எடுத்தா அதுல நெறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அப்புறம் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 17 சஸ்டெய்னபிள் கோல்ஸ் இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 2015ல ஸ்டார்ட் ஆகும். 2030 கோல் செட் பண்ணுவாங்க அது. அப்புறம் என்வைரன்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் புரோட்டோகால்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அப்புறம் டிசாஸ்டர் ஃப்ளட்டுனா என்ன? லேண்ட்ஸ்லைட்னா என்ன? எல்லாமே சைக்ளோன்னா என்ன? அது மட்டும் இருக்காது. எப்படி அது ஃபார்ம் ஆகுது? அதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எதனால ஆகுது? அதெல்லாமும் வரும். அதே மாதிரி ரிசோர்ஸஸ் நம்ம எடுக்கிறோமா? இப்ப சோலார் ரிசோர்ஸஸ் எடுக்கிறோம்னா, இப்ப சோலார் பேனல் என்ன? இந்த சோலார் பேனல்ல என்ன யூஸ் பண்றாங்க? அதுவும் கொஸ்டின் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இப்ப விண்ட் பத்தி பேசுறோம்னா, இப்ப விண்டோட அந்த பிளேட பத்தின ஐடியா நம்ம கண்டிப்பா இருந்திருக்கணும். லாங் பிளேட் என்ன? ஷார்ட் பிளேட்னா என்ன? எதுல வந்து ரொம்ப எனர்ஜி வரும்? அது தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி எந்த கண்ட்ரி வருது? எல்லாமே. அது ரிலேட்டடா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான். அப்புறம் டிசாஸ்டர்ஸ பத்தினது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டிசீசஸ் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ பீப்பிள் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட் எடுத்தோம்னா, நமக்கு ஆக்ட்ஸ் அண்ட் புரோட்டோகால்ஸ் வந்து கண்டிப்பா எப்பயுமே ஒரு கொஸ்டின் வந்துரும். ரிசோர்ஸஸ் பத்தினது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அடுத்தது யூனிட் 10 நம்ம ஹையர் எஜுகேஷன் எடுத்தோம்னா, நம்ம குடுத்துருக்கிறது எல்லாமே இங்க இருக்கு. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியன் எஜுகேஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி கமிட்டீஸ் அண்ட் கமிஷன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலேட்டரி அண்ட் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் எல்லாமே யுஜிசி பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி அக்ரிடிட்டி பாடிஸும் இருக்கு. நார்க், என்பிஏ பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பத்தி நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். எந்த யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கு? அதுவும் கொஞ்சம் ஐடியா நமக்கு இருக்கணும் இதுல. அப்புறம் யூனிவர்சிட்டி சென்ட்ரல், ஸ்டேட்னா என்ன? டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன? எது ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி? எது ஃபர்ஸ்ட் விமன் யூனிவர்சிட்டி? அதுவும் கேட்பாங்க. எது ஓல்டு யூனிவர்சிட்டி? எது சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி? ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. அந்த மாரி. அப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி, அப்புறம் பிரியாம்பிள் பத்தின கொஸ்டின், அப்புறம் இந்தியன் ஆர்டிகல்ஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஆர்டிகல் 29, 30, 45 இது 3ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. எஜுகேஷன் ரிலேட்டடா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஆர்டிகல் 21A தான் என்ன பண்ணுது? நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்துது. பசங்க படிக்கிறது 6-14 இயர்ஸ் குழந்தைங்கள்து அதுதான். 21A இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். 86த் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல இது நடக்குது. ஸோ அது கண்டிப்பா. அப்புறம் ஆர்டிகல் 46 எல்லாமே. அப்புறம் ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு யுஜிசி நெட்ட பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஓகேவா? ஸோ நீங்க உங்ககிட்ட யுஜிசி நெட் பேப்பர் 1 புக் இருக்கு. ஓரளவு நம்ம படிச்சுட்டேன் மேம்னா, கண்டிப்பா சிபிடி மோட் பிராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டெஸ்ட் சீரிஸ் ₹500 ஆக்சுவலா அதுல நெறைய எம்சிக்யூஸ், பிஒய்க்யூஸ் ஆட் ஆயிருக்கும். நம்ம ஆப்ல பண்றதுனால இது ஃபுல்லா சிபிடி மோட்ல பண்ணி பார்க்கலாம். டைம் லிமிட்டோட இருக்கும். நீங்க டெஸ்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு மார்க்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். கூடவே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்ஸரும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது நெறைய ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைம் மேனேஜ்மென்ட் மெயினா இதுல வளரும் நமக்கு. ஆல்மோஸ்ட் 800 பிளஸ் எம்சிக்யூஸ் அதுல இருக்கும். இல்ல மேம் நான் கொஞ்சம் இப்ப தான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன்னா, கண்டிப்பா செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் வச்சிருக்கோம். ₹2000 கம்ப்ளீட் வீடியோஸ் இருக்கு. டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸ் இருக்கும். இதுல நெறைய விஷயம் இருக்கு. ப்ராப்பரா இந்த 40 டேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு, இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா, யுஜிசி நெட் பேப்பர் 1 கண்டிப்பா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் இத இன்னும் நான் இன்சிஸ்ட் பண்றேன்னா, நமக்கு இருக்கிற டைம்ல
இப்ப ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால இது எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ண முடியும். இதுக்கப்புறம் லேட்டா வாங்க நமக்கு பிரிப்பரேஷன் நம்மளால பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் திருப்பி அட்டெம்ப்ட்க்கு போணும். எதுக்கு? ஒரு தடவ ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாலே நம்மளால கண்டிப்பா யுஜிசி நெட்ட கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம டெஸ்ட் டாபிக் சீரிஸ் நம்ம இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்க. நம்ம நார்மல் காமன் இங்கிலீஷ்ல தான் எக்ஸ்ப்ளைன் பண்றோம். எவ்வளோக்கு ஈஸியா எக்ஸ்ப்ளைன் பண்ணுமோ அப்படிதான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதையும் பாருங்க. இங்கிலீஷ்ல தான் இருக்கேன்னு விடாதீங்க. ஏன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் சீரிஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அந்த வீடியோஸும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். கூடவே இதையும் நீங்க சைட் பை சைட் கம்ப்ளீட்டா படிக்கும்போது மட்டும் தான் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க. நீங்க ஆப் லிங்க் நானு குடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம கோர்சஸ் செக் பண்ணி பாருங்க. ஓகே. இது டாபிக்ஸ் செக்லிஸ்ட். ஸோ எந்த டாபிக்ஸும் இதுல இருக்கிறத மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஃப்ரீ மெட்டீரியல் ஆப்ல ஆட் பண்றேன். நீங்க ஒவ்வொரு டாபிக் படிச்சோன அப்படியே உங்கள நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமான்னு. ஓகேவா? ஸோ படிக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் குடுங்க. கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் பிரிப்பரேஷன். தேங்க் யூ சோ மச்.